ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய இருதயத்துல யார தெரியுமா சத்துரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாத அந்த நபரைத்தான். நான் சொல்றது உண்மைதானா பிரதர்? உண்மைதானா சிஸ்டர்? நான் சொல்றது நம்ம யாருக்கு மேல கோபப்படுகிறோம்? நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், மரியாதைக்குரிய காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் சொல்லுவாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல கோபப்படுறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களுக்கான சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அப்ப நம்ம சமுதாயத்துல நம்முடைய நடக்கை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னா, முதலாவது நம்முடைய குடும்பத்திற்குள்ள மக்களை ஆதாயப்படுத்துகிறது ரொம்ப சுலபம். அந்த குடும்பம் அது ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஏகமாய் புறப்பட்டு வருகிறது. நம்முடைய சபைக்குள்ளே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களை பக்குவப்படுத்தி நிலைநாட்டுகிறது சுலபம். ஏனென்றால் சபை ஏகமாய் கூடி வருகிறது. ஆனால் நம்முடைய வேலை ஸ்தானத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய சமுதாய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு ஆமீன் சொல்லுவோமா?